இங்கிலாந்துல இஸ்லாமோட வரலாறுன்னு சொன்னதும் உங்க மனசுக்கு முதல்ல வர்றது சண்டைகளும் போர்களுமா? ஆனா நிஜமான கதை முற்றிலும் வேற. அது ரொம்பவே அமைதியான ஆச்சரியமான ஒரு கதை. பாருங்க, இஸ்லாம் இங்கிலாந்துக்குள் போரினால் நுழையவில்லை. இந்த ஒரு வரியே நம்ம வழக்கமா நினைக்கிற வரலாற்ற ஒரு கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? அப்படின்னா உண்மை என்ன? இஸ்லாம் எப்படிதான் இங்கிலாந்துக்குள்ள வந்துச்சு? இது ஒரு நாள் 2 நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய அமைதியான பயணம். யோசிச்சு பாருங்க, 8ஆம் நூற்றாண்டிலேயே வர்த்தகர்கள் வெறும் பொருட்களை மட்டும் கொண்டு வரல, அவங்க கூடவே அறிவையும் அறிவியலையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய காலத்துல அங்கிருந்த அறிஞர்கள் அரபு நூல்களை தேடி தேடி படிச்சிருக்காங்க. சோ இது ஒரு மோதலோட வரலாறு இல்ல, இது தொடர்புகளோட வரலாறு. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 16ஆம் நூற்றாண்டுல ராணி முதலாம் எலிசபெத்தே முஸ்லிம் ஆட்சியாளர்களோட கூட்டணி வைக்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. கடிதங்கள் பரிமாறிக்கிட்டு வியாபாரத்தை வலுப்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. பாருங்க, இது போர பத்தின கதை இல்ல, இது பரஸ்பர மரியாதை அப்புறம் வர்த்தகம் பற்றிய கதை. சரி, அன்னைக்கு வர்த்தகம், ராஜதந்திரம் அப்புறம் கருத்து பரிமாற்றம்னு ஆரம்பிச்ச இந்த உறவு இன்னைக்கு ஒரு புது பரிமாணத்தை எடுத்திருக்கு. அதாவது தெற்காசியா, மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கான்னு பல இடங்கள்ல இருந்து மக்கள் அங்க குடியேறி ஒரு பெரிய சமுதாயமாவே வளர்ந்து நிக்கிறாங்க. இந்த நீண்ட அமைதியான பயணத்தோட விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு இங்கிலாந்துல 2வது பெரிய மதம் இஸ்லாம். இது எதை காட்டுதுன்னா, மோதல்களால மட்டும் வரலாறு உருவாகிறதில்ல, நல்ல தொடர்புகளாலும் வரலாறு உருவாகுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். அதனால கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழணும். நம்ம எப்பவுமே வரலாற்ற சண்டை சச்சரவுன்னு மட்டும் பாக்குறதுக்கு பதிலா அத ஒரு உரையாடலா பார்த்தா என்னாகும்? நம்ம உலகத்தை பத்தி நாம நினைச்சு வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير.